ஆன்மீக தகவலில் நான் சொன்னேன், ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா சார் என்னோடய சக்ஸஸ் ஹாரோஸ்கோப்பா, மீடியமான ஹாரோஸ்கோப்பா, ஃபெயிலியரான ஹாரோஸ்கோப்பா அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஒரு ஹாரோஸ்கோப்பில் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஹாரோஸ்கோப்னால் 3 கிரகங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருந்துட்டுருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சூரியன், ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா தொழில் செய்யக்கூடிய சனி பகவான், மூணாவது செவ்வாய், அடுத்தது எக்ஸ்ட்ராவாக நம்ம சொல்ல போனோம்னா சுக்கிரனும் குருவும். இந்த கிரகங்கள் வந்து ஜாதகத்தில் ரொம்பவுமே பலமாக இருக்கணும். இதுதான் நான் பார்க்குறது. இதுக்கு தடங்கள் வரத்துக்கு எதுன்னு இருந்தால் ராகுக்கு எது தடங்கல்கள் கொடுக்கறது, அதே சமயத்தில் சரியான தசாபுத்தி அமையாமல் இருக்கிறது, இவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்குங்காட்டி சக்ஸஸ்லேருந்து மீடியமுக்கு வந்துடுறாங்க. மீடியம்லேருந்து லோக்கு என்றைக்கு நம்ம வந்து எதுவுமே ஜெயிக்க முடியல சார், நானும் படாத பாடுபட்டேன்னு சொல்லக்கூடிய ஹாரோஸ்கோப்பில் எங்கே இருக்குன்னா லக்னமே கெட்டு போயிடும், 10ஆம் இடம் கெட்டு போயிடும், 2ஆம் இடம் கெட்டு போயிடும். இந்த மாதிரி கெட்டு போயிடுது அப்படின்னு சொன்னால் அவங்களால ஏர்ன் பண்ண முடியாது, சக்ஸஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஹாரோஸ்கோப்புக்கு என்னென்ன விஷயங்கள் நான் வந்து பரிகாரமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடு, சூரிய பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடு, 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்டு இஷ்டதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடு. இந்த 3ம் சேர்த்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி பூஜை. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடுங்கிறது உங்களுக்கு 20 to 30% பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதுக்கு பலன் சொல்லும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இதுலேருந்து அப்படியே ஒவ்வொரு 20% உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் நிறையா பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி சார் நான் முந்தி உங்ககிட்ட பார்த்தேன், இன்றைக்கி நான் இருக்கிற நிலையே வேறு நிலைக்கு இருக்கேன், கடவுளுடைய அனுகிரகம் தான் சொல்லக்கூடியவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொன்னால் கிராஜுவலாக நீங்கள் நல்லா உழைக்கிறீங்கன்னு சொன்னால் ஜாதகத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜாதகம் பலமாக எடுத்து அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு அது பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகர்.